ஹலோ மக்களே, மதுராஸ் பலவிதம். முன்னோர் சாபம் நீங்கி நம்முடைய குலம் தலைக்க அமாவாசை தீப வழிபாடு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாசலில் நான் பச்சரிசி பரப்பி அது மேலே 2 அகல் தீபம் தெற்கு முகமாக ஏற்றி வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சு அதில் எள் போட்டிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணணுன்னா, மறுநாள் காலையில் அந்த விளக்கை எடுத்து நம்ம வீட்டை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதே போல் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓரமாக வச்சுக்கலாம். மறு மாதத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விளக்கை. அந்த தண்ணியை அந்த எள் முளைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் சிங்கில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம். இப்போ சாபம்னா என்ன, கோபம்னா என்ன அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. நம்ம பித்ரு சாபம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். இப்போ பித்ரு கோபம் அப்படின்னா, பித்ருகள் தனது சந்ததியினருக்கு மேல் உருவாகும் மன வருத்தத்தை தான் நம்ம பித்ரு கோபம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன கோபம் அப்படின்னா, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள சரியாக கவனிக்காமல் இருக்கிறது, அவங்களோட உடைமைகளை பறிக்கிறது, அவங்க மனம் வருந்தும் தக்க செயல்களை எல்லாம் செய்கிறது, அவங்கள விரட்டி விடுறது, இந்த மாதிரி போன்ற குற்றங்களை செய்யும் பொழுது அது தோஷமாக மாறி அது என்ன பண்ணுதுன்னா அந்த வீட்டு வாரிசுகளை பாதிக்குது. அந்த கோபத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா, அமாவாசை வழிபாடு, எள் தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இது இந்த இதிலே குறைஞ்சிடும். ஆனால் சாபம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, மறைந்த முன்னோர்கள் தனது தலைமுறையினருக்கும் இடும் சாபம். இந்த சாபம் பார்த்திங்கன்னா தலைமுறையாக தாண்டி வரும். அப்போ என்ன சாபம் பார்த்திங்கன்னா, நம்பிக்கை துரோகம், பங்காளி சொத்தை அபகரிப்பது, ஒருவரை சொத்துக்காக கொலை செய்கிறது, வெட்டுறது, இந்த மாதிரி பழி வாங்குகிற செயல்கள்லாம் செய்கிறது போன்ற பிரச்சனைகள்னால ஏற்படுறது தான் பித்ரு சாபம் அப்படின்னு சொல்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் தர்ம மகர் மதாதிபதி யோகத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குடும்பத்தை தான் முன்னோர் சாபம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் நம்மளோட குழந்தைங்களுக்கு சொத்து சொகம் காசு பணம் பங்களா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நம்மளோட அடுத்த வாரிசுங்களுக்கு இந்த மாதிரி சாபம் தோஷம் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்காமல் போனாலே அவங்களுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த பித்ருவோட சாபத்தை எப்படி போக்கணும்னா, பித்ரு பூஜை பண்ணுறது, தில தர்ப்பணம் தில ஹோமம் செய்து வழிபட்டு அவங்கள அப்படியே நம்ம கதறி அவங்கள்ட்ட கெஞ்சி வேண்டணுமா, வேண்ட அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இறங்கி அந்த தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஆசி வழங்குவதாக நம்பிக்கை. அது அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. சர்வ லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் பூலோகத்திற்கு அப்போ அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கு வருவாங்களாம், நதிக்கரைக்கு போவாங்களாம், கடற்கரைக்கு போவாங்களாம். நம்மளோட சந்ததியினர் நமக்கு தண்ணி கொடுக்குறாங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு நம்ம அந்த கொடுக்கும் பொழுது அவங்க அப்படியே சந்தோஷம் அடைஞ்சி அந்த குடும்பத்தை வாழ்த்தும் பொழுது அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு தலைச்சி நிற்குமா. அந்த மாதிரி செய்யாத குடும்பத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், கடன் தொல்லை, வியாதிகள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, குழந்தை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி சந்ததியோட அடுத்தடுத்த சந்ததிகள் இந்த திருமணமாகாமல் இருப்பது, இதெல்லாம் அவங்களுக்கு செய்யாத மரியாதை அவங்களுக்கு கரெக்டான மரியாதையை நம்ம கொடுக்காததுனால அவங்க கோபத்துக்கோ சாபத்துக்கோ ஆளாகி அவங்க அந்த குடும்பம் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம அமாவாசை அப்படின்னா முக்கியமாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி டைமில் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருப்பாங்க. அந்த
மாதிரி வளர்க்கறது இல்லாமல் முக்கியமாக என்ன பண்ணணும்னா எல்லா அமாவாசைகளிலுமே நம்ம வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு தான் அவங்களுக்கு சாப்பாடு, நம்ம காட்டக்கூடிய விளக்கு தான் அவங்களுக்கு வெளிச்சம். அப்போ நம்ம வந்து அவங்கள பட்னி போடாமல் மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் திதி கொடுக்கும் பொழுது அவங்க மாதம் மாதம் அதை சாப்பிடும் பொழுது அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க வந்து பார்த்திங்கனாக்கும் அந்த குடும்பம் வந்து ஆசி வழங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த தலைமுறை முறையினர் இல்லாமல் அடுத்த சந்ததியர்லாம் வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு சந்ததியர் பண்ணுறது பாருங்கள், பல சந்ததியருக்கு வந்து அது வந்து புண்ணியமாக அது வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களுமே வந்து முக்கியமான அமாவாசை மட்டும் கடைப்பிடிக்காமல் எல்லா அமாவாசைகளுமே வந்து கடைப்பிடித்து நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அமாவாசையும் நான் வந்து விளக்கேற்றுவேன். இதை நான் வந்து ரொம்ப காலமாக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். முன்னோர்கள் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்திலேருந்து இறந்து போனவங்க, அம்மா வழியில் இறந்து போனவங்க, அப்பா வழியில் இறந்து போனவங்க, நம்ம எல்லாரையுமே நினச்சிக்கலாம். அந்த விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் மனசில் நினச்சி எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் உறுப்பினருக்கு